Hi friends, welcome to TastyRecipeWorld. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபுல்கா. சாஃப்டாக ஹெல்த்தியான பூரி போல் உப்பலாக உங்களுக்கு சப்பாத்தியோ அல்லது ரொட்டியோ போடணுமா? அப்போ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக வரும். வாங்க ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 3 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. கையை வச்சு அமுத்தி பார்த்தீங்கன்னா கையில் மாவு ஒட்டாமல் வரணும். இதுதாங்க கரெக்டான பதம். ஒரு 15 நிமிஷம் நல்லா உருட்டுங்க. அதுக்கு பிறகு நம்ம சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். சிறிதளவு மாவை கைகளினால் இந்த மாதிரி உருட்டி ஒரு பால் மாதிரி செஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக வர கோதுமை மாவில் இந்த மாதிரி செஞ்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போனா தாங்க சப்பாத்தி தேய்க்கும் போது கலரில் ஒட்டாமல் வரும். தேய்க்கும் போது எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளவு தாங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு தவாவை ஹீட் பண்ணிக்கோங்க. தேய்ச்சி வச்ச ரொட்டியை இப்போ நம்ம தவா மேலே போட்டுக்கலாம். 3 செகண்ட்ஸுக்கு பிறகு அது திருப்பி போட்டு இன்னொரு 3 செகண்ட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது பாதி அளவு தாங்க வெந்திருக்கும். அடுத்து பாதி வெந்த சப்பாத்தியை கிரில் பேஸ்கெட்டில் ஹை ஃப்ளேமில் வச்சு 2 செகண்ட்ஸ் இந்த மாதிரி காமிங்க. சூப்பராக பூரி மாதிரி சப்பாத்தி உப்பலாக வருங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. இதே மாதிரியே எல்லா சப்பாத்தியும் செஞ்சு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி கிரில் பேஸ்கெட் இல்லையா? அப்போ டைரெக்டாகவே நம்ம ஃப்ளேமில் காமிச்சு எடுத்துக்கலாம். அதையும் நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். 2 பக்கமும் சப்பாத்தியை பாதி அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இடிக்கியை யூஸ் பண்ணி டைரெக்டாகவே ஹை ஃப்ளேமில் இந்த மாதிரி காமிச்சுக்கோங்க. பாருங்க, சப்பாத்தி எப்படி பூரி மாதிரி உப்பெல்லாம் எழுந்து வருதுன்னு. 2 பக்கமும் இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. சூப்பரான ஃபுல்கா நொடியில் ரெடி ஆயிருச்சு. இந்த ஃபுல்கா ரொம்ப நேரம் சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.